லாஸ்ட் பார்ட்ல நம்மளோட ஹீரோயினுக்கு அவளோட ஜூனியர் பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்மளோட ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். விடாது கருப்பு மாதிரி ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து நிக்க இப்ப 4 பேருமே டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அந்த ஜூனியர் பையனும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு இதுதான் உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் ஆமான்றாளா. அவ குடிச்சிட்டு இருந்த தண்ணியும் இப்ப சிந்திருமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. பின்னாடியே வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் கிளம்பிட அந்த ஜூனியர் பையனும் நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு ஹலோ எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோவுக்கும் வந்து செமையா கண்டாயிட்டு 2 பேருமே இப்ப பாத்ரூம் போயிட்டாங்களா. அந்த பையனும் வந்து ஹீரோயினுக்காக கொண்டுட்டு வந்து ரிங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கும் டென்ஷன் ஆகுது. ஏய் இங்க பாருடா அப்படின்னு சொல்ல அவனும் வந்து கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கான். அது என்னுடைய பொண்ணு அப்புறம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவனும் பரவாயில்ல, அதனால என்ன, உங்களுடைய பொண்ணையும் ஒய்ஃபையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. லேப்டாப்பை பார்த்துட்டு இங்க பாத்தியா மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறான், மூலிகை இல்ல போல இருக்கே அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அந்த ஜூனியர் பையனும் யாருடா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்மளோட ஹீரோவை சிரிச்சிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இங்க பாரு இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை, மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்க 2 பேரும் விட்டுட்டு போயிட்டு இவ்வளவு நாளுக்கு பிறகு வந்து சொந்தம் கொண்டாடினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு அந்த ஜூனியர் பையனும் சிரிச்சிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவோ யாரடா இவனுங்க நம்ம வாழ்க்கையை அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நொந்து போறான். இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரூம்ல நம்மளோட ஹீரோயினை வம்பளுக்கிறதுக்காகவே ஃப்ரெண்டோட ஒய்ஃப் போய் நிக்கிறாளா. 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் வந்து வியாதியால கஷ்டப்பட்டு இருக்கப்போ விட்டுட்டு போயிட்ட, இப்பயும் அவர் குணமாயிட்டு முதல் இருந்ததை விட 2 மடங்கு பணக்காரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர், வேர்ல்டு அளவுல பேசப்படுறாருன்னு சொன்னோன்னே திரும்பி வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஹீரோயினும் ஒன்ன மாதிரியே நீ எல்லாரையும் நினைச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவளும் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து வேற வேலையே இல்லை, ரொம்ப சீப்பானவங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கும் கோவம் வந்துருது. என் பொண்ணை பத்தி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணத்திலேயே ஓங்கி அறையா. அவளும் இதை பத்தி நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியில தான் உட்காந்துருக்காரு, சீக்கிரமா போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை இடத்த காலி பண்ண நம்ம ஹீரோயின் வெளியில வரதை பார்த்துட்டு அந்த ஜூனியர் பையனும் வந்து நம்ம ஹீரோ வந்து கையை நீட்டி பேசிட்டு இருப்பானா. அவன் கையை பிடிச்சு வேணும்னே வந்து கண்ணை குத்திட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுக. இதை பார்த்து நம்மளோட ஹீரோயினும் வேகமா வந்து அவனை தூக்கிட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதையுமே கேட்காம 2 பேரும் வெளியில போயிடுறாங்களா. ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் இங்க பாத்தீங்களா அவன் என்ன அடிச்சுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாளா. நம்ம ஹீரோவை அதை கண்டுக்காம தன் ஒய்ஃப் பின்னாடியே போயிடுறான். நம்மளோட ஹீரோயினும் வந்து ஜூனியர் பையனோட வந்து கார்ல ஏறி போயிடுறாளா. நம்மளோட ஹீரோவும் வேகமா ஓடி போய் அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றா. பட் அவளை நோஸ் கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கண்டுக்காம போயிடறான் நம்மளோட ஹீரோ. நம்ம ஹீரோயினும் அந்த ஜூனியர் பையனை இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும் இங்க பாரு இந்த லவ் ப்ரப்போஸ் பண்றதெல்லாம் வந்து அடுத்த விஷயம், ஆனா நான் இவ்வளவு நாளா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நெருங்கி வர இது தூரத்துல இருந்து நம்மளோட ஹீரோவை கார்ல உட்காந்தபடி பார்த்துட்டு இருக்கான். எங்க அவளை கிஸ் பண்றதுக்காக தான் வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சிருப்பானா. நீரை போய் ஒரு மரத்துல மோதிடலாம். பக்கம் அந்த ஜூனியர் பையனும் நம்ம ஹீரோயின் கிட்டுக்கு வந்துட்டு அவ தலையில வந்து ஒரு மரத்தோட இலை வந்து விழுந்திருக்குமா, அதை எடுத்து கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன், இது உன் பொண்ணுக்கு பிடிச்ச கிஃப்ட், இது எல்லாமே அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம ஹீரோவோ பொறாமையில பொங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. இதுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த குட்டி பாப்பா நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அம்மா நான் ஒரு அங்கிள் மேல மோதினேல, அவர் யாரு, பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் அவரை பத்தி இனிமேல் கேட்க கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த குட்டி பொண்ணும் அவர் ரொம்ப நேரமா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் எந்திரிச்சு போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பாக்குறத பார்த்துட்டு ரொம்ப பாவமா முகத்தை வச்சுட்டு இருக்கானோ அவளோ வந்து கண்டுக்காம வந்து ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறா. குட்டி பாப்பாவோ அவர் பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்காருமா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் நீ ஏமா அந்த மாதிரிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. தெரியலம்மா, ஆனா இந்த ஃபீலிங் வந்து என்னுடைய ஹார்ட்ல இருந்து வந்து தோணுதுமா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் அந்த குட்டி பாப்பா கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறா. உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குழந்தையும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. தான் அப்பாவோட சோகம் அந்த குழந்தையோட இதயத்தோட அது நம்மளோட ஹீரோயினோட இதயத்தையும் தொடுதா இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.